ஆத்ம நமஸ்தே. உங்களோட தொழில், வியாபாரம் இதையெல்லாம் நல்லா விருத்தி அடையணுமா? அப்போ இந்த நட்சத்திரத்த பயன்படுத்திக்கோங்க. திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான். மகர ராசியோட அதிபதி சனி பகவான். பொதுவாக இந்த நட்சத்திரம் ஆகாயத்துல ஒரு உலக்கு போலயோ, ஒரு கோல் போலயோ காட்சி தரக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. திருவோண நட்சத்திரத்தோட அதிதேவதை விஷ்ணு பகவான். அதனால ஆலய திருப்பணிகள், மதம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறதுக்குலாம் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரமா இருக்கு. கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, சமுத்திர யாத்திரை செல்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த நட்சத்திரத்துல ஹோமம் பண்றது, யாகம் பண்றது, சாந்தி பரிகாரங்கள், மந்திரங்களை உச்சாடனம் செய்தல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்துல நீங்க செய்துக்கலாம். பொதுவா தீர்த்த யாத்திரை செல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரத்துல செல்லும் போது அவங்களோட பயணம் மிக சிறப்பாக அமையும். வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு அதுல பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கிறவங்க திருவோண நட்சத்திரம் வர்ற நாள்ல விரதம் இருந்து திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள அனந்த பத்மநாதரை வழிபட்டு வந்தா சகல சாஸ்திரத்திலையும் அவங்களுக்கு நல்ல ஒரு புலமையும் பாண்டித்யமும் ஏற்படும். அதே போல சுய தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அவங்களோட தொழில் நல்லா விருத்தி அடையணும் அப்படின்னா அவங்களோட இஷ்ட தெய்வத்தை திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறது மூலியமா அவங்களோட தொழில் மற்றும் வியாபாரம் நல்லா விருத்தி அடையும். நன்றி. அத்வ நமஸ்தே.